1999 வருஷம் சென்னையில நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ராத்திரி நேரத்துல அந்த காட்டு பக்கம் போறத யாருமே யோசிச்சதில்ல. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் அந்த எல்லையை தாண்டினாரு. திரும்பி வந்தப்போ அவர் மனுஷனாவே இல்ல. என்ன நடந்தது? வாங்க திரைக்கு பின்னால் இருக்கும் அந்த பயங்கர உண்மையை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தில்லையின் மர்மங்கள். இந்த சேனல்ல நம்ம சுத்தி நடக்கிற, நம்மள உறைய வைக்கிற நிஜமான திகில் சம்பவங்களை முடிச்சு வரைக்கும் அலசி ஆராய்வோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சும்மா முதுகுல ஒரு சில்லிங்க கொடுக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். 1999 ஆண்டு கோடைக்காலம். சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு பக்கத்துல அமைஞ்சிருந்துச்சு அந்த கிராமம். செம்மரை காடு. அந்த கிராமத்து ஜனங்களுக்கு ராத்திரி நேரம்னா ஒரு தனிப்பட்ட பயம். முக்கியமா அந்த கிராமத்தையும் பக்கத்து நகரத்தையும் இணைக்கிற அந்த ஒற்றை பாதை சாலை இருக்கே, அத பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த சாலையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருக்கும். அந்த மரத்தை எல்லை மரம்னு சொல்லுவாங்க. கிராமத்து பெரியவங்க சொல்லிக்கிட்டு வந்த கதை என்னன்னா, அந்த மரத்தை கடந்து இந்த பக்கம் போனா திரும்ப வர்றது கஷ்டம். அது வெறும் மரம் இல்ல, அது ஒரு வாசல்னு நம்புனாங்க. இந்த கதை நாயகன் பேரு அருண். அருண் ஒரு துடிப்பான, பகுத்தறிவுல மட்டும் நம்பிக்கை வச்சிருந்த இளைஞன். அவன் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த பழைய மூட நம்பிக்கையெல்லாம் சிரிப்பத்தான் வரவழைக்கும். என்னத்தை இருக்கு அந்த மரத்துல? வெறும் மண், மரம், ராத்திரி இருட்டு தானே. இப்படிதான் அருண் எல்லார்கிட்டையும் சொல்லி கிண்டல் பண்ணுவான். அந்த வருஷம் அருணுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் நகரத்துல இருந்துச்சு. அதுக்காக அவன் மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமா கிளம்பணும். ஆனா எதிர்பாராத விதமா ராத்திரி 11 மணிக்கு தான் மீட்டிங் முடிஞ்சு அவன் திரும்பிக்கிட்டு இருந்தான். ஊர்ல இருந்து அவனை கூட்டிட்டு வர வேண்டிய ஆள் கார் பழுதாகிடுச்சுன்னு சொல்லிட்டான். அருணுக்கு வேற வழி இல்ல. அவனுக்கு எப்படியாவது சீக்கிரம் ஊருக்கு போகணும். அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர ஆரம்பிச்சான். நடுராத்திரி, சாலை முழுக்க ஒரே அமைதி. சில பூச்சிகளின் சத்தம் மட்டும் கேக்குது. அருண் தன்னோட வாக்கி டாக்கிய, அப்போ செல்போன்கள் அவ்வளவு பொதுவில் இல்லை, எடுத்து பாட்டு கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அவன் அந்த எல்லையை நோக்கி நடந்தான். பாதி தூரம் கடந்துட்டான். திடீர்னு அவனுக்கு மனசுல ஒரு தயக்கம். ஆனா அதை அவன் பொருட்படுத்தல. பயப்படாத அருண், நீ சயின்ஸ் படிக்கிறவன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். அப்படியே அந்த ஆலமரத்தை நெருங்குறப்ப ஒரு வித்தியாசமான உணர்வு அவனை தொட்டிக்கிச்சு. காற்று திடீர்னு நின்றுச்சு. எங்கிருந்தோ வரும் ஒரு விதமான சலசலப்பு, இலைகளின் நடுவுல வர்ற மாதிரி ஒரு சத்தம். அருண் தன்னுடைய செல்போன் டார்ச்சை அடிச்சு பார்த்தான். சுத்தி பார்க்கறான். எதுவும் இல்ல. என்னது இது? நான் தேவையில்லாம பயப்படுறேனா? அப்போதான் அவன் கவனிச்சான், அந்த ஆலமரத்துல மரப்பட்டை மேல யாரோ கீறின மாதிரி சின்ன சின்னதா மனித உருவங்கள் தெரிஞ்சது. அருண் கிட்ட போய் உற்று பார்த்தான். அந்த உருவங்கள் தெளிவா இல்ல, ஆனா அது மனிதர்கள் கத்துற மாதிரி தோற்றம் அளிச்சது. அவனுக்குள்ள ஒரு குத்து. அவன் பின்வாங்கி வேகமா அந்த மரத்தை கடந்து போக முடிவு செஞ்சான். அதுதான் முதல் தவறு. அவன் அந்த எல்லையை தாண்டி ஒரு 5 அடி எடுத்து வச்சிருப்பான். அவனுக்கு பின்னாடி அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான குரல் கேட்டது. நின்று விடு. அது தெளிவா பேசின குரல் இல்ல, ஆனா காதுகளுக்குள்ளே ஒரு உறைதல் ஏற்படுத்தின சத்தம். அருண் அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான். அவன் முதுகுல வியர்வை ஓடிச்சு. யார் அது? அருண் கத்தினான். ஆனா அவனோட குரல் கூட நடுங்குச்சு. திடீர்னு டார்ச் லைட்ல சாலையோட நடுவுல யாரோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப உயரமா ஒல்லியா இருந்துச்சு. அதோட நிறம் தெரியல, இருட்டோட கருப்பா. ஆனா அது இருட்டை விட அடர்த்தியா இருந்தது. அருணுக்கு புரிஞ்சிச்சு, இது சாதாரண ஆள் இல்ல. அவன் திரும்ப அந்த மரத்தை நோக்கி ஓட நினைச்சான். ஆனா அவனோட கால்கள் நகர மறுத்துச்சு. அந்த உருவம் மெதுவா நகர ஆரம்பிச்சது.
அது நடந்து வரல, அது தரையில சறுக்கிக்கிட்டு வந்தது. ஐயோ, இது என்னடா இது? அருண் பின்னால திரும்ப அந்த மரத்தை நோக்கி ஓட முயற்சி செய்தான். ஆனா அவனால நகரவே முடியல. ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை இழுத்து அந்த எல்லைக்குள்ளேயே நிறுத்தி வச்சிருந்தது. அவன் மூச்சு வாங்க அந்த உருவத்தை உற்று பார்த்தான். அந்த உருவத்துக்கு முகமே இல்ல. கருமையான முகத்துல 2 குழிகள் மட்டும் சிவப்பு நிறத்துல லேசா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீயே வந்த, நீ இந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அந்த குரல் இந்த முறை அவன் காடுக்குள்ள இல்லாம அவன் எலும்புகளுக்குள்ளே இருந்து வந்தது போல இருந்தது. அருண் நடுங்கி, நான் தெரியாம வந்துட்டேன், என்ன போக விடுங்க கெஞ்சினான். அந்த உருவம் கிட்ட வர வர அருணோட மனசுல பயங்கரமான காட்சிகளா ஓட ஆரம்பிச்சது. அதுவரை அவன் பார்த்த கேட்ட எல்லாமே தலைகீழாக மாறுச்சு. அவன் பயம், சந்தேகம், ஆசை எல்லாமே ஒரே நேரத்தில் அவனை ஆட்கொண்டது. இந்த எல்லைக்கு அப்பால் நீ யாருன்னு மறந்து போகும். நீ கொண்டு வந்த வெளிச்சம் இங்க எரியாது. திடீர்னு அந்த உருவம் அருவை நோக்கி ஒரு விரலை நீட்டியது. அந்த விரல் ஒரு நீளமான கருமையான எலும்பு போல இருந்தது. அருண் கண்கள் சுருக ஆரம்பிச்சது. அவன் சுத்தி பார்த்தான். அவனோட டார்ச் லைட் தன்னிச்சையா அணைஞ்சு போச்சு. முழுக்க கருமை. அடுத்த நிமிஷம் அவன் உடம்பு முழுக்க தீக்குச்சி உரசுற மாதிரி ஒரு வலி பரவுச்சு. அவன் கத்தணும்னு நினைச்சான். ஆனா அவனோட வாய் திறக்கவே இல்லை. அந்த உருவம் அவன் அருகே வந்து அவன் காதருகே குனிஞ்சது. நீ இந்த உலகத்துக்கு உரியவனாய் இருக்க முடியாது. அடுத்த சில வினாடிகளில் அருணோட போராட்ட சத்தம் அப்படியே அடங்கி போச்சு. அந்த இடத்துல வெறும் அமைதிதான் நிலவியது. மறுநாள் காலை அருணோட குடும்பம் அவனை தேடி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க. மறுபடியும் அருண் அந்த வழியா போகணும்னு போலீஸ் முடிவு பண்ணுச்சு. அருண் கடைசியாக காணாமல் போன இடம் அந்த ஆலமரம். போலீஸ் அதிகாரி சந்திரன் வயதில் மூத்தவர். இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டவர். அவர் தன்னோட டீம் கூட அந்த இடத்தை அடையிறாரு. அந்த ஆலமரத்தை நெருங்கும் போது சந்திரனுக்கும் ஏதோ ஒரு விதமான அழுத்தம் உணர்வு. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படாம ரவுண்டு பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டார். அவர்கள் சாலையோட 2 பக்கமும் தேடி பார்க்கிறாங்க. அருணோட செல்போன், சாவி கொத்து, வாட்ச் எல்லாமே அந்த மரத்தடியில் கிடந்துச்சு. ஆனா அருண் மட்டும் காணோம். சந்திரன் அந்த மரத்தையே உற்று பார்க்கிறார். அவருக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த மரத்துல என்ன இருக்கு? அவர் தன்னோட கத்தியை எடுத்து மரத்தோட தண்டுல கீற முயற்சி செய்தார். சந்திரன் கீற ஆரம்பிச்ச அடுத்த வினாடி மரத்துல கீறின இடம் தானாவே மூடிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மரப்பட்டைக்குள்ளே தெளிவா பதிஞ்ச ஒரு கோரமான முகத்தை அவர் பார்த்தார். அது அருணோட முகம். ஆனா அது கத்துற மாதிரி பயங்கரமான வடிவத்துல உறைந்திருந்துச்சு. சந்திரன் பயத்துல பின்னாடி நகர டீம்ல இருந்த ஒரு இளம் கான்ஸ்டபிள் மரத்தை ஒட்டி இழுந்த புதரை விலக்கினான். சார், இங்க பாருங்க, ஒருத்தர். அங்க தரையில அருண் கிடந்தான். ஆனா அவன் தரையில கிடக்கல. அவன் அந்த மரத்துல இருந்த மரப்பட்டைகள் நடுவுல சதை, எலும்பு எல்லாமே அந்த மரத்தோட கலந்து போயிருந்தது. அவன் உடம்புல உயிரே இல்ல. ஆனா அவனோட கைகள் மட்டும் அந்த எல்லையை தாண்டி நகர முயற்சி செய்தது போல பாதி கைகள் மரத்தை விட்டு வெளியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவனோட கண்கள் அகல விரிந்து உறைந்து போயிருந்தாலும் அந்த கண்கள்ல உயிரின் சாயல் இல்லை. பார்க்கவே அருவருப்பா வலியில உறைந்த ஒரு சிற்பம் போல இருந்தான். போலீஸ் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னாங்க. இது இயற்கையாவும் இல்லை, சாதாரண கொலை மாதிரியும் இல்லை. அதிகாரி சந்திரன் அருணோட உடலை மரத்திலிருந்து பிரிக்க உத்தரவிட்டார். ஆனா மருத்துவர்கள் வந்து பார்த்தபோது அது உடலே இல்லைன்னு சொன்னாங்க. அது மரத்தோட ஒரு பகுதி. அருணோட உயிரியல் உடலமைப்பு அந்த மரத்தோட வேர்கள் தண்டுல முழுமையா கலந்திருந்துச்சு. அன்றிலிருந்து அந்த சாலையில யாருமே ராத்திரி நேரத்துல போறதில்ல. அந்த ஆலமரத்தை ஒரு எல்லை கோடா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மர்மம் இங்க முடியல. சந்திரனுக்கு நிம்மதி இல்லை. அவர் அந்த சம்பவம் பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கிராமத்து பெரியவங்க கிட்ட பேசி அந்த மரத்தோட ரகசியத்தை கேட்டார். ஒரு வயசான பாட்டி சொன்னார், அது வெறும் மரம் இல்லையா, அது ஒரு பழங்கால சக்தி இருக்கிற இடம். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதுக்குள்ள வரவன் அதுக்கு உரியவனா மாறிடுவான். அருண்
அவன் பகுத்தறிவோட அந்த எல்லையை மதிக்கல. அவன் தன்னுடைய முழு சுயத்தையும் அந்த எல்லைக்குள்ள கொடுத்துட்டான். அதிகாரி சந்திரனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அருண் காணாமல் போனது அடுத்த வாரம் இன்னொருவர் அந்த வழியா ராத்திரி நடந்து போனாரு. அவர் ஒரு டிரைவர். அவர் திரும்ப வந்தபோது அவர் பேச முடியல. அவரை ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சாங்க. அவர் வாயை திறந்து பேச முயற்சிக்கும் போதெல்லாம் மெலிதான உராய்வு நிறைந்த சத்தம் மட்டும் வருது. டாக்டர் சோதனை பண்ணும்போது அவர் குரல் வளையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் அந்த டிரைவர் செம்மறை காட்டு பாஷையில ஏதோ உளர்னாரு. காவலர்கள் அது என்னன்னு கண்டுபிடிக்க அந்த பாட்டி கிட்ட கொண்டு போனார். பாட்டி கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போனாங்க. அந்த டிரைவர் உளறியது, நின்றுவிடு, நீ இந்த உலகத்துக்கு உரியவனாய் இருக்க முடியாது. அருண் பேசிய அதே வார்த்தைகள். அதிகாரி சந்திரன் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அந்த மரத்தை கடந்து போன அருண் அந்த மரத்தோட சக்தியா மாறிவிட்டானா? இல்ல, அருணோட ஆவி அந்த எல்லைக்குள்ள நுழைந்த ஒவ்வொருத்தர் மூலமா வெளியே பேச முயற்சிக்குதா? இப்போ அந்த சாலையில ராத்திரி நேரத்துல போறவங்க அந்த மரத்தை கடந்து போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான ஆசை ஏற்படுதாம். திரும்ப அந்த மரத்தை நோக்கி போகணும்னு. ஒரே ஒரு முறை அந்த எல்லைக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த ஆசைதான் பல வருடங்களா பல உயிர்களை அந்த மரத்துக்கு பலியாக்கி இருக்கு. சந்திரன் அதிகாரப்பூர்வமா அந்த சாலையை ராத்திரி நேரத்துல மூட உத்தரவிட்டார். ஆனா சில இரவுகள் அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் பக்கத்து கிராமத்து வரை கேக்குதுன்னு மக்கள் இன்னும் நம்புறாங்க. அந்த முணுமுணுப்பு ஒரு எச்சரிக்கையா, இல்ல உங்களை உள்ளே இழுக்கும் அழைப்பா? அருண் பகுத்தறிவோட அந்த எல்லையை தாண்டினான். ஆனா சில எல்லைகள் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. அறிவியல், தர்க்கம் எல்லாத்தையும் அந்த இடம் சிரிச்சு தள்ளிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் செம்மறைக்காடு கிராம மக்கள் அந்த ஆலமரத்தை பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரே ஒரு வாக்கியம்தான் ஓடும், அந்த எல்லையை தாண்டாதே. ஏன்னா தாண்டுனவன் திரும்பி வந்தப்போ அவன் மனிதனா இல்லாம மரத்தோட ஒரு பகுதியா மாறிட்டான். நீங்க ராத்திரி நேரத்துல தனியா போகும்போது உங்களுக்கு இப்படி ஏதாவது வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் பல திகில் கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம தில்லையின் மர்மங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த மர்மத்துல சந்திப்போம். நன்றி.